என்னடா சாட்டையும் கொத்தூசியும் போட்டு இந்த அடி அடிச்சு வச்சிருக்கீங்க? ஏன் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க? நம்ம நடன் இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்ம தளபதி விஜய் வந்து அசம்பிளியில இப்ப மத்தவங்க பேசும்போது நம்மள என்ன பண்ணுவோம், சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், அமைதியா உட்கார்ந்துருப்போம்ல, அந்த மாதிரி இருந்ததை இவரு ட்ரால் பண்ணி ஒரு வீடியோவை பண்ணாரு. 30 செகண்ட் கூட உட்கார முடியலங்க. அவர் வீடியோ பண்ற வரைக்கும் நினைச்சிட்டு இருப்பாரு, இப்ப நம்ம பண்ற வீடியோ பாருங்க பயங்கர வைரல் ஆகி செம்மடி அடிச்சிட்டான்பா சாட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் நினைப்பாங்கன்னு நினைச்சிருப்பாரு. உங்க அண்ணன் உலக ஃபேமஸ் ஆக போறான்டா, எழுதுறான். அங்கதான் கதையிலே ஒரு ட்விஸ்ட். ட்ரால் பண்ணி அடிக்க வந்த நம்ம சாட்டை ப்ரோவையே அடியோ அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழைக்கணும்னு ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. என்னடா நடுநனை போட்டு இப்படி அடிச்சிட்டாங்களேன்னு இங்கிட்டு திரும்பினா இங்க கொத்துசை போட்டு கொத்து பரோட்டா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மைக் செட் சேனல்ல. எங்களுக்கு அப்படி இல்ல, எங்களுக்கும் எங்க மக்களுக்கும் எங்க பெஸ்டி வேணும் சார். உதய என்ன தம்பினா அப்படின்னு சொன்ன தம்பியில ஆரம்பிச்சு நோ எங்க அண்ணா தம்பி நானா பெரியப்பாக்கு ஒரு ராப் சாங்க போட்டு அத வாடைக்கோ எங்க பெரியப்பா ஜூலிக்கு கொஞ்சம் பிஸ்கட்டை போட்டு பிஸ்கெட் அப்புறம் நம்ம அப்பாவே வச்சு ஒரு ஒப்பாரிய போட்டு இது தேராது, இது விளங்காது, மிக சீக்கிரமாகவே இது கவிழ்ந்து விடும். மொத்த கொத்துசையுமே தாளிச்சு எடுத்துட்டாங்க. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யார் காப்பாத்துறது, அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? ஒருத்தர் என்னன்னா அடிக்க வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு இந்த கொத்துசுங்க எல்லாம் ஆற போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாண்டா மாட்டினா மொத்தம்